Hi friends, welcome to Kbartsandcreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிளாஸ் பார்க்கல. நம்ம ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ஸ்டார்டிங்ல அதாவது நீங்க பிகினர்ஸா இருக்கீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல, ஃப்ரேம்ல நிறைய பிரச்சனை இருக்கும். அது உங்களுக்கு எப்படி கிளியர் பண்றதுன்னு தெரியாது. நான் லாஸ்ட்டா ஒரு வீடியோ டிப்ஸ் வீடியோ இந்த இந்த ஃப்ரேம் எப்படி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரூ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஆரி ஒர்க் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி ஃப்ரேம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ரோப்லாம் நம்ம சுற்றி இருப்போம். அப்போ ஃப்ரேமோட திக்னஸ் அதிகமாக இருக்கும்னு சொன்னேன். அதனால் நம்ம இந்த ஸ்டாண்டில் நம்ம இந்த ஃப்ரேமை அப்படியே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்டாண்டில் இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்காக நமக்கு ஒரு பெருசாக ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் 2 பக்கமும் 2 போல்ட் கொடுத்துருப்பாங்க. அது லூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கிற ஒரு ஸ்க்ரூவோட அந்த நட்டை மட்டும் நம்ம லூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களால் கையில் ரிமூவ் பண்ண முடியலன்னா கட்டிங் ப்ளேயர் வச்சு அதை லூஸ் பண்ணிக்கோங்க. என்னது ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேன். அதனால் உங்ககிட்ட காட்டுறதுக்காக செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறதையும் லூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் ரொம்பவே டைட்டாக இருக்கும் அந்த இடத்துல. அதுக்கு நீங்கள் கட்டிங் ப்ளேயர் வச்சு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பெருசாக வேணாலும் பெருசாக, சின்னதாக வேணாலும் சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரேம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் சின்னது பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும் இதை. 18 இன்ச் ஃப்ரேமுக்கு 18 இன்ச் ஸ்டாண்ட் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த நட்டை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி ப்ளேயர் வச்சு லூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் இப்போது ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம கிளாஸ் வீடியோஸ் பார்த்து கற்றுக்குறீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸை எனக்கு ஷேர் பண்ணலாம். இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம லூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம் நல்லா ஃப்ரீ ஆகிடும். உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பெருசாக கொஞ்சம் ஃப்ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி சின்னதாக்கிட்டு இந்த நட்டை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணுறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வைக்க முடியாத ஃப்ரேம் இப்போ ஈஸியாக வைக்கலாம் பாருங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்காக தான் இந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. சின்ஸ் நமக்கு ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் தெரியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் அந்த ஃப்ரேம் வச்சு காட்டுறேன். எவ்வளோ ஃப்ரீயாக போகுது பாருங்கள். நீங்கள் இன்னும் வேணும்னா கூட டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் சின்னது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.